ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான, எல்லார் வீட்லேயுமே ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட செய்யக்கூடிய இனிப்பான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கேசரி தான் செய்ய போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி கேசரியே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் வந்து என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் செய்வேன். முதல் தடவையாக நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அதை வந்து லெவலில் அழகாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்லாம் நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க 90s கிட்ஸ். அந்த டைம்லலாம் ஒரு தட்டில் ஊற்றிட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணி ஒரு ஸ்லைஸாக தருவாங்க. அந்த ஒரு மெமரிக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வாங்க. கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் வந்துட்டு இங்கே பாருங்கள், எந்த கிண்ணத்தில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ இந்த கிண்ணத்தில் நான் மெஷர் பண்ணி ரவை எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் சர்க்கரை எடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே மெஷர்மெண்ட்டாக எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக சுத்தமான பசு நெய் எடுத்திருக்கோம், பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கோம், ரெட் கலர், ஆரஞ்சு ரெட் கலர் எடுத்திருக்கோம், ஃபுட் கலரு, அப்புறம் 2 கிராம்பு, கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸு, கொஞ்சம் வந்துட்டு காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறமா ஏலக்காய், இதெல்லாம் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாமா? முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணியை வந்துட்டு ஏற்றிக்கோங்க. தண்ணி ஏற்றிட்டு இது நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியை அப்போவே ஊற்றி நம்ம சில் தண்ணியை ஊற்றிட்டு அதை சூடு ஏறுறதை விட இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி வச்சு பண்ணும்போது சீக்கிரமாக ரவை வந்து சாஃப்ட்னஸ் நல்லா கொடுக்கும். இது நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்துட்டு அந்த அடுப்பில் வந்துட்டு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து அடுப்பு மாற்றிட்டேன். இப்போ இந்த பெரிய ஸ்டவ்வில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதை கடாய் வச்சுட்டு அது நல்லா சூடு ஏறட்டும். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே பாருங்க, நம்ம சுத்தமான சூப்பரான பசுனை இப்போ இந்த நெய் நல்லா காஞ்சிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். முதல்ல முந்திரியும் திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா அது பொரிஞ்சு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்து நல்லா நம்ம வறுக்கணும். வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும், கலர் மாறக்கூடாது. இப்போ நம்ம இதில் 2 கிராம்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்ல வாசனை கொடுக்கும். அதனால தான் அது சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்க, ஒரு திட்டமான கோல்டன் கலர் வந்துருச்சு. இதுக்கு மேலே கரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். அப்படியே வறுத்துக்கிட்டே வந்தோம்னா நல்லா வாசனை அடிக்கும். நம்ம வந்து ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு வாசனை வருது இல்லையா, அதே மாதிரி வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்துட்டு கொதிக்க வருது. அது நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதில் சேர்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இந்த கேசரி அப்படின்றது. பிகினர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது இப்போது போட்டிருக்கேன். இப்போ ரவா லட்டுக்கு இதே தான். இப்போ பண்ணதுலேயே வந்து நம்ம தேங்காய் பூ போட்டுட்டு, அதே மாதிரி சுரக்காய் இருந்துச்சுன்னா சீவி போட்டு தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கிட்டு பால் தெளித்து நம்ம உருண்டை பிடிச்சோன்னா ரவா லட்டு ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடும். அதையும் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன். கலர் ரொம்ப டார்க்காக போட்டுறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கலர் இல்லாத மாதிரி தான் தெரியும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் வரும் பாருங்கள். இப்போ எங்கள் அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும்.
இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. நான் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னா மொத்த தண்ணியும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இதில் வந்துட்டு வெந்து வரணும் ரவை. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மேலே தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா கலர் தெரியாதுன்னு, இப்போ பாருங்கள் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இன்னும் இருக்கிற தண்ணிங்களை அப்படியே சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா தளன்னு கல்யாண வீட்டு கேசரி மாதிரி நல்லா வரும். ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது செய்யலாங்க. நெய் தான் போட்டு தாளிக்கணுன்ட்டு இல்லை, ரிஃபைண்ட் ஆயில் போட்டு பண்ணலாம். நெய் போட்டால் எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து நெய் போட்டால் நல்லா சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க எவ்வளோ தளன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேசரி. நல்ல ரவை வந்து நல்ல ரவையாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. இதுக்கும் மேலே கலர் தேவைப்பட்டால் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம் கலர். இதை பாருங்க, நான் கொஞ்சம் கலர் வந்து தேவைப்பட்டதுனால ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக தளன்னு இருக்கு பாருங்க. எல்லா ரவையும் வெந்துருச்சு இதுலேயே. நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல மணலாக தெரியுது பாருங்க. எங்கேயுமே அந்த குருணையாக வெள்ளையாக தெரியல. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணணும், சர்க்கரை சேர்க்கணும். நான் எடுத்து வச்சிருக்கிற 1.25 கப்பு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் வந்துட்டு 2 டம்ளருக்கு மேலெலாம் சர்க்கரை சேர்ப்பீங்க. சேர்க்குறவங்க அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க. எங்களுக்கு திட்டமாக இருந்துச்சுன்னா பசங்க இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப திகட்டிடுச்சுன்னா பிடிக்காது பசங்களுக்குன்ட்டு நான் இப்படி செய்கிறேன். நீங்கள் ஈக்குவலாக போட்டு கூட செய்யலாம். 2 டம்ளர் தண்ணி வைக்கிற மாதிரியே ஒரு 1.5-2 டம்ளர் சர்க்கரை அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரொம்ப திகட்டும். 1.25லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை போட்ட உடனே இது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதுக்கு அந்த இலகு கொடுக்குற தன்மை வந்து வரும் இல்லையா, வெல்லம் சர்க்கரை எது சேர்த்தாலும். இப்போ இலகிட்டு என்ன பண்ணுன்னா திரும்பவும் கெட்டி ஆகிடும். அதனால் அந்த இலகிடுச்சேன்னு பயப்படாதீங்க, திரும்பவும் நல்லாவே கெட்டி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதும் அந்த ரவை வந்து அதெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். திதிப்பெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல ஒரு கெட்டித்தன்மை வந்து சூப்பராக தளன்னு ஆகிடும். அதோட நம்மளுடைய கேசரி ஸ்வீட்டும் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இது நல்லா தளன்னு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். எசன்ஸ் வந்து யாருக்கு சேர்க்கணும் அப்படின்னு தோணுதோ அவங்க வந்துட்டு எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. என் பையன் திடீர்னு எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான், அதனால் நான் வந்து சேர்க்கலை. பைனாப்பிள் எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ்னு உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கலரி விடலாம். இப்போ நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள். நெய் சேர்த்து அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக தளன்னு வரும். நெய்யெலாம் உங்களுக்கு பிடிக்கல நிறைய போடுறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயிலில் செய்யுங்க. ரிஃபைண்ட் ஆயிலில் செய்யும்போது உங்களுக்கு அந்த ஆயிலோட ஃப்ளேவர்ஸ் வந்து எதுவுமே ஃப்ளேவர் இல்லாத ஆயில் இல்லையா அது, அதனால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெயிலலாம் செய்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கேசரியில் இறங்கிடுச்சுன்னா சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் மேக்ஸிமம் நெய் போட்டு செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ரிஃபைண்ட் ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேசரி சூப்பராக தளன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம கட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு கிண்ணத்தில் வச்சு நம்ம அப்படியேவும் சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் அந்த கேசரியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன்.